வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுவை மற்றும் சம்பா பட்டத்திற்கு நடவு செய்ய ஏற்ற 10 நெல் ரகங்களை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அதாவது ஜூன், ஜூலை, வைகாசி, ஆனி மாதங்கள்ல இந்த நெல் ரகத்தை நீங்க நடவு செய்யலாம். அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு நடவு செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம லாபமும் அதிகப்படியான லாபத்தை ஈட்டலாங்க. ஸோ அதற்கான 10 நெல் ரகங்களை தான் நம்ம கண்டினியூவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை MDU 5ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 95 நாள்ல இருந்து ஒரு 100 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 25 கிலோல இருந்து ஒரு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் பரப்பளவு உள்ள நிலத்தை நீங்க நடவு செஞ்சலாம். ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200ல இருந்து 250 நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 2100 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி, குறுவை பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாதாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை, உலை, அழுகல், தண்டு துளைப்பான், புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது. 9வது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பை ASD 16ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 நாள்ல இருந்து ஒரு 115 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 முதல் 250 நெல்மணிகள் வரைக்கும் காணப்படுங்க. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 2200 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, நவரை, தாளடி, குருவி பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகங்க. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாதாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை, உரை, அழுகல், தண்டு துளைப்பான், புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பை ASD 16ன்னு சொல்லக்கூடிய நெல் ரகம். 8வதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பை ASD 18ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 110 நாள்ல இருந்து ஒரு 115 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 முதல் 300 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2300 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி, குறுவை பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சூட்டபிளான ஒரு நெல் ரகம் கூட. வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாதாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை, உரை, அழுகல், தண்டு துளைப்பான், புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ASD 18ன்னு சொல்லக்கூடிய நெல் ரகம். 7வதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுதுறை ADT 36ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா 105 நாள்ல இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ இருந்து ஒரு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம். ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 250ல இருந்து ஒரு 300 நெல்மணிகள் வரைக்கும் காணப்படும். மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பாத்தீங்கன்னா 2400 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி, நவரை, குறுவை பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளான ஒரு நெல் ரகங்க. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாதாங்க இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுது. இலை, உரை, அழுகல், தண்டு துளைப்பான், புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகம். 6வதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடுதுறை ADT 42ன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 நாள்ல இருந்து ஒரு 115 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதையில இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். நெல் கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200ல இருந்து ஒரு 250 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பார்த்தீங்கன்னா 2700 கிலோ வரைக்கும் நீங்க அறுவடை செய்யலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி, குறுவை பட்டத்திற்கு இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்டபிளான ஒரு நெல் ரகங்க. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடி வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குங்க. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை, உரை, அழுகல், தண்டு துளைப்பான், வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகங்க.
ஐந்தாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி 45ன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் வந்தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 114 இருந்து ஒரு 115 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 25 கிலோல இருந்து 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 இருந்து 300 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா பார்த்தீங்கன்னா 2600 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி, குறுவை பட்டத்திற்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்டபிளான ஒரு நல் ரகங்க. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாக தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரை அழுகல், தண்டு துளைப்பான், புகையான், இலை வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிடி 45ன்னு சொல்லக்கூடிய நல் ரகம். நான்காவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை கோ 47ன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 நாள் இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 இருந்து 250 நெல்மணிகள் இருக்கும். ஸோ மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2700 கிலோ வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி, நவரை, குறுவை பட்டத்திற்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளான ஒரு நல் ரகங்க. வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர குட்ட வளர்ச்சி அதாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரை அழுகல், தண்டு துளைப்பான், புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படி பார்த்தீங்கன்னா கோவை கோ 47ன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. மூன்றாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TKM 9ன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாள்ல இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். ஒரு நெல்கதிரில் 250 முதல் 300 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 2700 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி, குறுவை, நவரை, சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 அடியில இருந்து 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு, தண்டு துளைப்பான், புகையான் மற்றும் வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகங்க. இரண்டாவதா பார்க்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறை ஏடிடி 37ன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இந்த நல் ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாள் இருந்து ஒரு 105 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம். ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 இருந்து 280 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 2800 கிலோ வரைக்கும் நீங்க உயர் விளைச்சலை பெறலாம். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடி, குறுவை, சொர்ணவாரி, கார் பட்டத்திற்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபிளா ஒரு நல் ரகம். அது மட்டும் இல்லாம அனைத்து பருவங்களுக்கும் இந்த நல் ரகத்தை நீங்க நடவு செஞ்சலாம். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாக இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரை, தண்டு துளைப்பான், புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடையது. முதலாவதா இருக்கக்கூடிய நல் ரகத்துக்கு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒண்ணு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த மூணுமே நீங்க பண்ணிடுங்க. ஸோ இந்த மூணுமே பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க. நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க, பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க. லைக் போடுங்க. ஸோ வீடியோவை உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும், அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். முதலாவதா இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பை ASD 21ன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க. இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105 நாள் இருந்து ஒரு 110 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 30 கிலோ விதை இருந்தாவே போதுமானது. ஒரு நெல்கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 முதல் 300 நெல்மணிகள் வரைக்குமே காணப்படும். மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியா 2900 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க. நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா, நவரை, குறுவை, தாளடி, சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்டபிளான ஒரு நல் ரகம். வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது. சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை உரை அழுகல், தண்டு துளைப்பான், புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகங்க. ஸோ லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இந்த இருக்க நல் ரகங்கள்ல உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம எந்த நல் ரகம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க விவசாய குரூப்லயோ இல்ல விவசாயிகளுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய விவசாய வீடியோ டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டடா கிடைக்கும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் நல்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதை பத்தி கூடிய சீக்கிரம் வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அன்டில் தென் பை, டாடா.